விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. மாநகர் பகுதிகளான ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, வடபழனி, வளசரவாக்கம், போரூர், ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. ஆவடி, அம்பத்தூர், அனகாபுத்தூர், பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் நள்ளிரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 3 மணி நேரம் பெய்த மழையால் அதிகாலையில் பணிக்கு செல்வோர், வியாபாரிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் குளம்போல் தண்ணீர் தேங்கியது. SNT சாலை, சங்ககிரி சாலை, மரக்கடை பகுதி, தெப்பக்குளம் பகுதி, தேவனாங்குறிச்சி சாலை ஆகிய இடங்களில் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் மழைநீரில் சிக்கி தத்தளித்தன. இருசக்கர வாகனங்களில் சென்றவர்களும் கடும் அவதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழை காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. திடீர் மழையால் அங்கு குளிர்ச்சியான சூழலும் நிலவியது. திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. திண்டுக்கல் நகர்பகுதி, வேடப்பட்டி, செட்டிநாயக்கன்பட்டி, சீலப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கனமழையின் காரணமாக சென்னை தரமணி MGR சாலையில் மழைநீர் சாலையில் குளம்போல் தேங்கியது. மழைநீர் வடியாததால் தரமணியிலிருந்து OMR சாலைக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மழைநீரை விரைந்து அகற்ற வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலம் மேற்கு இம்பாலில் உள்ள மியாங் இம்பால் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்களில் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. கனமழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. மேலும் விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கியதால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இமாச்சல பிரதேசத்தில் பருவமழையின் வழக்கமான அளவை விட 46% கூடுதலாக மழை பெய்துள்ளது. செப்டம்பர் மாதத்தில் 15ஆம் தேதி வரை பொதுவாக 692 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் 1010 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. இது ஒட்டுமொத்த பருவமழை காலத்தில் பெய்யும் மழையை விடவும் அதிகம். தொடர் கனமழை காரணமாக நிலச்சரிவு, வெள்ளம் போன்ற பாதிப்புகளால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க துணை வர்த்தக பிரதிநிதி பிராண்டன் லிஞ்ச் தலைமையிலான குழுவுடன் இந்திய வர்த்தக அமைச்சக சிறப்பு செயலாளர் அகர்வால் தலைமையிலான குழு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாகவும் முன்னோக்கு சிந்தனையுடனும் இருந்ததாக இந்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய முயற்சிகளை தீவிரப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி மகத்தான பணிகளை செய்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் அழைத்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் மோடி அளிக்கும் ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த பதிவில் கூறியுள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் தனது 75வது பிறந்தநாளை ஒட்டி வாழ்த்து தெரிவித்த நண்பர் ட்ரம்பிற்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். இந்தியா, அமெரிக்கா இடையிலான உலகளாவிய கூட்டாண்மையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதில் தங்களைப் போலவே தானும் உறுதியாக உள்ளதாக மோடி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடியுடன் அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் பிரதமர் மோடி பிறந்தநாளை முன்னிட்டு வைத்திருந்த பேனர் சேதப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பிரதமர் மோடியின் 75வது பிறந்தநாளையொட்டி அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரே பாஜக நகர நிர்வாகிகள் வாழ்த்து பேனர் வைத்திருந்தனர். இந்நிலையில் பேனர் சேதப்படுத்தப்பட்டதால் அங்கு திரண்ட பாஜகவினர் பேனரை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கமிட்டனர். கரூரில் திமுக முப்பெரும் விழா இன்று நடைபெறுகிறது. திமுக சார்பில் செப்டம்பர் 17ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள், பெரியார் பிறந்தநாள், திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கரூர் திருச்சி புறவழிச்சாலையில் கோடாங்கிப்பட்டியில் விழா நடைபெறுகிறது. இதில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு கட்சிப் பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட மூத்த முன்னோடிகள் 6 பேருக்கு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். சுமார் 2 லட்சம் பேர் வரை பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
கரூரில் நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 100 அடி உயர கொடி கம்பத்தில் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் திமுக கொடியை ஏற்றி வைக்கிறார். விழாவின் முக்கிய அம்சங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும். இந்த கொடி பலத்த காற்றையும் தாங்கும் வகையில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக முப்பெரும் விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்த வேனில் தொண்டர்களுக்கு நடுவே செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராம்புக்கு பதிலாக சுமார் 800 மீட்டருக்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் இந்த சாலை வழியாக திறந்த வேனில் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பார்த்து கையசைத்தவாறு செல்ல திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அரசியல் மட்டுமே நடப்பதாக பாஜகவைச் சேர்ந்த குஷ்பு விமர்சித்துள்ளார். இளையராஜாவுக்கான பாராட்டு விழாவில் முதல்வர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் முன்வரிசையில் அமர்ந்திருந்ததாக தெரிவித்துள்ள அவர், இளையராஜா இசையில் பாடிய பெண்களில் ஒருவருக்கு கூட நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திமுகவின் ஆட்சியில் மக்கள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துள்ளதாகவும் குஷ்பு விமர்சித்துள்ளார். டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டது தமிழக அரசியல் களத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. இந்த சந்திப்பின் போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சிலரும் அவருடன் உடனிருந்தனர். தமிழக அரசியல் நிலவரம், கூட்டணி விவகாரம் தொடர்பாக அமித்ஷாவுடன் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் அதிமுக அதிருப்தி தலைவர்களை சந்திக்க வேண்டாம் என்று அமித்ஷாவிடம் பழனிசாமி தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. டெல்லியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். சமீபத்தில் குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. மரியாதை நிமித்தமாக அவரை பழனிசாமி சந்தித்துள்ளார். தன்மானம்தான் முக்கியம் என பேசும் பழனிசாமி டெல்லிக்கு சென்று ஆதரவு தேட வேண்டிய அவசியம் என்ன என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தன்னை டெல்லி சரி செய்துவிடும் என பகல் கனவு காண வேண்டாம் எனவும் தெரிவித்தார். அதிமுகவின் வாக்குகள் குறைந்து அக்கட்சி தோல்வியடையும் என குறிப்பிட்ட டிடிவி தினகரன் அதிமுக தோற்றால் அதற்கு தான் காரணமில்லை எனவும் தெரிவித்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றவில்லை என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பழனிசாமியை முதல்வராக தேர்வு செய்யும் போது கூவத்தூரில் நடந்தது என்ன என்பது குறித்தும் அவர் உடைத்து பேசினார். வாக்கெடுப்பு நடந்தபோது அதிமுக எம்எல்ஏக்களே ஆட்சியை காப்பாற்றியதாகவும், டெல்லி தலைமை கூறியதன் அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கியதாக பழனிசாமி தன்னிடம் கூறியதாகவும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். மாநிலம் சார்ந்த மக்கள் பிரச்சினைகளை மத்திய அரசிடம் எடுத்துக் கூறவே டெல்லிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சென்றுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னையில் சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சனிக்கிழமை தோறும் 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்ய விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் இனி 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே செல்வார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரும் 20ஆம் தேதி திருவாரூர் மற்றும் நாகைக்கு மட்டுமே விஜய் செல்வார் என தெரிகிறது. இந்திய ராணுவம் 5 ஆண்டுகள் வரை நீடிக்கும் போர்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற முப்படைகளின் தளபதிகள் மாநாட்டில் பேசிய அவர், தற்போதைய போர்கள் திடீரெனவும் கணிக்க முடியாத வகையிலும் இருப்பதாக கூறினார். அதன் கால அளவை முன்கூட்டியே கணிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாமக அலுவலகத்தின் நிரந்தர முகவரியை மாற்றி அன்புமணி தரப்பினர் மோசடி செய்திருப்பதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாமல்லபுரத்தில் அன்புமணி தரப்பு கூட்டிய பொதுக்குழு செல்லாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். பாமகவின் நிறுவனர் தலைவர் ராமதாஸ் தான் என்று குறிப்பிட்டுள்ள ஜி.கே. மணி, ராமதாஸ் இல்லாமல் பாமக இல்லை எனவும் கூறினார். சென்னை தியாகராய நகர் திலக் தெருவில் உள்ளதுதான் பாமக தலைமை அலுவலகம் என்று அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் கே. பாலு கூறியுள்ளார். இது தொடர்பாக ஜி.கே. மணிக்கு அவர் அளித்துள்ள விளக்கத்தில், அலுவலக மாற்றம் எல்லோருக்கும் தெரிந்தும் ஜி.கே. மணி மாற்றி பேசுவதாக பாலு குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தால் ராமதாஸ் தரப்புக்கு பதற்றம் ஏற்பட்டுவிட்டதாகவும் பாலு கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என தாங்கள் ஏற்கனவே கூறியது இப்போது கண்கூடாக தெரிகிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ராமசாமி படையாட்சியாரின் பிறந்தநாள் விழாவுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். உறவாடி கெடுக்கும் கட்சி பாஜக எனவும் செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்தார்.
தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக தேசிய அமைப்பு செயலர் BL சந்தோஷ் தலைமையில் நடைபெற்ற சிந்தனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அனைத்து பொறுப்பாளர்களையும் கண்காணித்து தேர்தல் பணிகளை முழுவீச்சில் செயல்படுத்துவது தொடர்பாக குழு அமைத்து செயல்படவும், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தமிழக அரசியலில் நடப்பு சூழல் பற்றிய விவரங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது தொடர்பாக குழு அமைத்து செயல்படவும் BL சந்தோஷ் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்கள் மாயமானது குறித்து உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளது. 38 காவல் நிலையங்களிலிருந்து 41 ஆவணங்கள் காணாமல் போனது குறித்து ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று நீதிமன்றம் வினவியது. மேலும் ஆவணங்கள் எப்படி காணாமல் போயின அல்லது அளிக்கப்பட்டனவா என்பது குறித்து நவம்பர் 11ஆம் தேதிக்குள் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சி ஸ்பான்சர் ஒப்பந்தத்தை அப்போலோ டயர் நிறுவனம் வென்றுள்ளது. ட்ரீம் 11 நிறுவனத்துடனான ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் புதிய ஸ்பான்சர் தேர்வு நடைபெற்றுள்ளது. BCCI இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. எனினும் ஒரு வாரத்திற்குள் இது குறித்த முழு விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போலோ டயர்களுடனான இந்த ஒப்பந்தம் பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என கூறப்படுகிறது. மயிலாடுதுறை அருகே அடியமங்கலத்தில் காதல் விவகாரத்தில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி மறியல் போராட்டம் நடைபெற்றது. அடியமங்கலம் பகுதியில் காதல் விவகாரத்தில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். காதலில் இருந்த இருவரும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் பெண்ணின் தாய் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர். எனவே அவரது தூண்டுதலின் பெயரில் இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்டிருப்பதாக போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஸ்ரீ மூலக்கரை பகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் மகன் புதிய கல்குவாரி அமைக்க விண்ணப்பித்தது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. நயினார் பாலாஜி விண்ணப்பித்துள்ள புதிய கல்குவாரிக்கு கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர் முகிலனும் எதிர்ப்பு தெரிவித்தனர். குவாரிக்கு ஆதரவாக வந்த சிலர் முகிலனிடமிருந்து மைக்கை பிடுங்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் யுவராஜ் சிங் மற்றும் ராபின் உத்தப்பா ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட நிறுவனத்துடன் இருந்த தொடர்பு குறித்து விசாரிப்பதற்காக இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதே விவகாரத்தில் ஏற்கனவே சுரேஷ் ரெய்னா மற்றும் ஷிகர் தவான் ஆகிய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களையும் அமலாக்கத்துறை விசாரித்துள்ளது. நடிகை ஊர்வசி ரவுட்டெலா உள்ளிட்டோரும் விசாரிக்கப்பட உள்ளனர். 1xBet ஆன்லைன் சூதாட்ட தளம் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் செய்து வரி ஏய்ப்பிலும் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. கேரளாவின் வயநாடு மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாத்து வரும் பத்மஸ்ரீ விருது பெற்ற விவசாயி சிறுவயல் ராமனை சந்தித்தார். நெல்லச்சன் என்று அறியப்படும் சிறுவயல் ராமனை மானந்தவாடியில் உள்ள அவரது இல்லத்தில் பிரியங்கா காந்தி சந்தித்தார். சுமார் 2.5 மணி நேரம் அவரிடம் உரையாடினார். ராமனின் விவசாய முறைகள் மற்றும் பாரம்பரிய பழக்கங்கள் குறித்து பிரியங்கா காந்தி கேட்டறிந்தார். ஆந்திர பிரதேச அரசு மருத்துவக் கல்லூரிகளை தனியார் பங்களிப்புடன் அமைக்க முன்மொழிந்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது மருத்துவக் கல்வியை தனியார்மயமாக்கும் முயற்சி என எதிர்க்கட்சியான YSR காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கல்லூரிகள் அரசிடமே முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் தனியார் பங்களிப்பு வெறும் நிதி முதலீட்டுக்காக மட்டுமே என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா ICC ஒருநாள் போட்டி பேட்டிங் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 58 ரன்கள் எடுத்ததன் மூலம் இங்கிலாந்து கேப்டன் நாட் ஸ்கைவர் பிராண்டை பின்னுக்கு தள்ளி 4வது முறையாக இந்த சாதனையை படைத்துள்ளார். பந்துவீச்சு தரவரிசையில் இந்தியாவின் தீப்தி சர்மா 7வது இடத்திலும் ஸ்னேக் ராணா 16வது இடத்திலும் உள்ளனர். பீகாரில் கல்விக் கடன் வட்டி தள்ளுபடி செய்யப்படுவதாக முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறும் மாணவர்கள் உயர்கல்வி பயில வசதியாக இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் கல்விக் கடனை திரும்ப கட்டுவதற்கான அவகாசம் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை அதிகரிக்கப்படுவதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். பீகாரில் இன்னும் சில மாதங்களில் பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாநில அரசு தொடர்ச்சியாக பல்வேறு சலுகைகளை அறிவித்து வருகிறது. மணப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதாவின் புகார் தொடர்பாக 2வது நாளாக CBI அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். நிகிதா தனது நகைகள் காணாமல் போனதாக அஜித்குமார் மீது அளித்த புகாரின் அடிப்படையிலும்
சிபிஐ விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நேற்று கோயில் ஊழியர்கள் 23 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னை, டெல்லி உள்ளிட்ட 5 உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிபதிகளை நியமிக்கவும் சில நீதிபதிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கவும் உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக உள்ள என் செந்தில்குமார், ஜி அருள்முருகன் ஆகிய இருவரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரைகள் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. ஹமாஸ் அமைப்பினர் பிணை கைதிகளை மனித கடையமாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய சிக்கலுக்கு இலக்காவார்கள் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பிரிட்டனுக்கு புறப்படும் முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காசாவில் பிணை கைதிகளை மனித கடையமாக ஹமாஸ் பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்ததாகவும் அத்தகைய செயல் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் கூறினார். இதனிடையே காசாவில் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. வடகிழக்கு கிரீன்லாந்தில் நேட்டோ படைகளின் ஆர்டிக் லைட் 2025 கூட்டு பயிற்சி நடைபெற்று வருகிறது. டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுமார் 550 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த ராணுவ பயிற்சியில் டென்மார்க்கின் HDMS நீல்ஸ் ஜூயல் போர்க்கப்பல், F-16 ரக போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸின் காஸ்மிக் ஆரஞ்சு நிற போன்கள் முன்பதிவு தொடங்கி 3 நாட்களிலேயே விற்று தீர்ந்ததாக அந்நிறுவன ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் உள்ள ஆப்பிள் ஸ்டோர்களில் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் நேரடியாக சென்று தங்களது போன்களை பெற்றுக் கொள்ளலாம். முன்பதிவு செய்ய விரும்பும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஆர்டர் செய்யலாம். ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு ஐபோன்கள் வரும் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் வழங்கப்படும்.